லஞ்ச் ஆயிடுச்சு. இன்னைக்கு சண்டே சமையல் கீ ரைஸ், சிக்கன் குழம்பு, சிக்கன் கிரேவி, மட்டன் ஃப்ரை. ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இது பிரிஞ்சிக்கு வைக்கிறேன். கொஞ்சம் திக்காக கிரேவி பண்ணலாம், சிக்கன் கிரேவி. அதுக்கு அரைக்க வேண்டியது இங்கே வச்சுருக்கேன். இதை வறுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். இங்கே வந்து சோம்பு, ஒரு டீஸ்பூன் சோம்பு, 3 ஏலக்காய், ஒரு துண்டு பட்டை, ஒரு 4 லவங்கம் எடுத்திருக்கேன். ஒரு டீஸ்பூன் மிளகு, ஒரு 6 காஞ்ச மிளகா, ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் தனியா எடுத்திருக்கேன். கொஞ்சம் வெங்காயம், ஒரு 3 பச்சை மிளகா, இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கேஷ்யூஸ் எடுத்திருக்கேன். இது கேஷ்யூஸ் வறுக்க வேண்டாம், மற்றதெல்லாம் எண்ணெயில் வறுத்து எடுத்துகிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம இந்த குழம்புக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருக்கேன் பேனில். சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இது செவந்துடுச்சு. இந்த தனியா சேர்த்துக்கலாம். இது இந்த மிளகாவையும் சேர்த்துக்கோங்க. மிளகு, இந்த பச்சை மிளகாவும் ஆனியனும் கடைசியில் சேர்த்துக்கலாம். அது செவந்த அப்புறம் குறைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க. தேங்காவையும் சேர்த்துக்கலாம். நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். ஆறினவுடனே அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நைஸாக மிக்சியில் அந்த 10 முந்திரியும் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ சிக்கன் குழம்பு அந்த கிரேவி தாளிச்சிக்கலாம். நம்ம இதை அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன் நான். இப்போ கொஞ்சம் வெங்காயம் போதும், ஏன்னா அதுவே கிரேவி நிறைய வரும் உங்களுக்கு. கொஞ்சம் ஒரு சின்ன வெங்காயம், ஒரு 2 தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, இது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், 450 கிராம்ஸ் சிக்கன் இருக்கும். அது எண்ணெயும் உப்பும் தேவைக்கேற்ப. ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஏலக்காய் போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. வதங்கட்டும். கொஞ்சம் நல்லா வதங்கிட்டோன்னே ஜிஞ்சர் கார்லிக் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. ஜிஞ்சர் கார்லிக் ஆட் பண்ணிக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பச்சை வாசனை போனோம்னா இந்த தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் நல்லா வதங்கினோடனே இந்த அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். அந்த விழுத இதில் பண்ணிக்கோங்க. இந்த கிரேவிக்கு தேவையான சால்ட்டு வதங்கிடுச்சு. அந்த இதை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இல்லை ரைஸ்க்கும் பிரியாணி எல்லாத்துக்கும் இந்த குழம்பு நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது குழம்பு மிளகாத்தூள்லேயே மஞ்சள் இருக்குது, அதனால் நான் மஞ்சள் தனியாக ஆட் பண்ணல. தேங்காய், கேஷ்யூ அதெல்லாம் இருக்கிறதுனால திக்காக இருக்கும். அதனால் உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. வெயிட் போட்டுற போகிறேன். விசில் வந்துட்டு குறைச்சி வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸில் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். விசில் வந்து குறைச்சி ஒரு 10 to 15 மினிட்ஸில் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். ப்ரெஷர் போயிடுச்சு. இது கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். சிக்கன் குழம்பு கொஞ்ச நேரம் மூடி வைங்க. இது எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் மேலே. ஸ்லோவில் கொஞ்சம் நல்லா கொதிச்ச உடனே
சால்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கா செக் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம் ஸ்லோவில். இப்போ எல்லாம் பாருங்கள், ஆயில் எல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. மேலே ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கீ ரைஸு அதுக்கு தாளிக்கிறதுக்கு இங்கே எடுத்து வச்சுருக்கேன். இது 1.25 கப் ரைஸ் எடுத்திருக்கேன் நான். அதுக்கு ஒரு 3 பிளாக் கார்டமம், ஒரு 2 ஏலக்காய், பே லீஃப், ஒரு அரை சோம்பு, அரை டீஸ்பூன் சோம்பு, 2 மராத்தி மூக்கு எடுத்திருக்கேன். ஒரு 2 வெங்காயம் நல்லா இப்படி லென்த் வைஸில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரே ஒரு தக்காளி, ஒரு 4-5 பச்சை மிளகாய் இது கீரி வச்சுருக்கேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இது புதினா ஒரு கை நிறைய, கொத்தமல்லி ஒரு கை நிறைய, அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். இது வந்து 1 கப்பு தேங்காய் பால் எடுத்திருக்கேன். எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். பத்தி ரைஸ் கழுவி ஊற வச்சுருக்கேன். வாங்க எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். ரைஸ் இந்த பிரிஞ்சி ரைஸ் தாளிச்சிக்கலாம். கீ ரைஸ், ஒரு குழிக்கரண்டி எண்ணெய், ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணுறேன். இந்த முழு மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். பொரிஞ்சிருச்சு மசாலாலாம். இந்த ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க, பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க, சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்கினால இந்த ஜிஞ்சர் கார்லிக் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஜிஞ்சர் கார்லிக் ஆட் பண்ணிக்கலாம். இந்த 2 டேபிள் ஸ்பூன். அதுலேயும் ஒரு 2 பச்சை மிளகாவும் சேர்த்து அரைச்சிருக்கேன். இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட இந்த புதினாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கூட ஆட் பண்ணி இது வதங்கிடுச்சு. இப்போ அந்த தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஒரு தக்காளியை வதங்கிடுச்சு. இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம 1 கப் ரைஸ்க்கு 1.5 கப் தண்ணி அளவு எடுத்துக்கோங்க. நான் இந்த பாலையும் அந்த அளவோடையே சேர்த்துடுறேன். கோகனட் மில்க் ஒரு கப் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பு மிளகாத்தூள் ரொம்ப வேண்டாம். சால்ட் செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கறிக்கிற மாதிரி இருந்தால் ரைஸ்க்கு எப்பவுமே கரெக்டாக இருக்கும். சால்ட் இது நல்லா கொதிக்குது. கலரிட்டு கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு நம்ம வெயிட் போட்டுக்கலாம். நல்லா கொதிக்குது சலசலன்னு. கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க, குறைச்சிடுங்க. நல்லா போட்டு ப்ரெஷரும் போட்டுட போகிறேன். 2 8 மினிட்ஸில் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இது நிறுத்திட்டேன். இது இந்த ரைஸை திறந்து பார்க்கலாம். இப்போ நல்லா திட்டமாக வந்திருக்கு, பலன்னு. லஞ்ச் ஆயிடுச்சு. இன்னைக்கு சண்டே சமையல். இது கீ ரைஸ், சிக்கன் குழம்பு, சிக்கன் கிரேவி, மட்டன் ஃப்ரை. ட்ரை பண்ணி பாருங்க. Very good.